பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்திருக்கு. வாங்க என்னென்னு பார்த்துலாம். அப்டேட்ஸும் வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு அப்டேட்ஸாக வந்திருக்கும். சரி இது என்னப்பா ஸ்பான் எஜுகேஷன் போட்டு முக்கிய மாடல் நார்மல் பிக்கு இதெல்லாம் விட்டுட்டு சேஞ்ச் பிளேயர் மாடல்னாலும் சேர்த்து வரோம். சரி ஸ்பீடாக போயிட்டு நம்ம வந்து கீழே குதிச்சுக்கலான்ட்டு கீழே குதிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இவரை குடும்பம்னா இவர் சதி விட்டுருவாரு. அப்படின்னு போயிட்டு வாங்க ஐடிஎம் போது வாங்கிச்சு லோடி லோடிங் வாங்கிட்டு. ஸோ இவங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ வந்து பண்ணுங்க ஒன்றும் நடக்கல. ஒன்றும் ஆச்சா என்னப்பா முக்கிய மாடல் மாடல் இது வர கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் பிக்கு வச்சுட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு சரி வீடியோவில் எம்பிசி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ்லாம் பார்த்து. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒரு 3 நிமிஷம் 3 மினிட்ஸ் வீடியோ. அது 3 மினிட்ஸ் தானே. ஆமாம் வேலை ஸோ வேலை வந்து நோட்டிக்கலாம் இதாக வந்து அந்த சண்டை வந்து அப்புறம் நம்ம சண்டை तू तो गया बेटे வீட்டுக்குள்ள விடுன்ட்டேன். நாய் என்ன பண்ணிருக்கான். ஸோ அதுதான் நம்ம ஆள் வாங்க வீட்டுக்குள்ள திருட மாதிரி கொண்டு வந்திருக்கான். நாயை அட்டாக் பண்ணுறத பற்றி பார்த்தா ரெக்கார்ட் என்ன வச்சுருவான் நாய்கிட்ட. சரி வாங்க இப்போதைக்கு போலீஸ் இதுவாகிருக்கு. சரி அங்கே போலீஸ் வந்துச்சுன்னா நைஸாக வந்து வந்துட்டாங்க. போலீஸ் வண்டி இருக்கும். ஓகே போலீஸ் வந்துட்டோம். போகிற ரூட்டில் போவோம். ஓகே நான் லெஃப்ட்டு திரும்பிடுவேன். லெஃப்ட்டு ஒரு லெஃப்ட்டு போங்க. போயிட்டே இருந்தீங்கன்னா மேப் ஆன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் தெரியாது. ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா போயிட்டே சாரி ரைட் திரும்பிடுறேன். அப்படியே லெஃப்ட்டு இந்த கார் ரைட் போடு. மக்களை லைட்டாக டீ பிரேக் போட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் போகிற ரூட்டில் போங்க. வண்டி வந்துங்க நான் போகிற ரூட்டில் போங்க. அப்போ தான் உங்களால் நான் பண்ணுறது ஒன்றுதா நீங்கள் எடுத்துக்கிட்டே போகாம ரைட் எடுத்துக்கு அகண்டோம். இங்கே நான் சொல்கிறேன் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடு வரும். ஓகேவா இந்த மிலிட்ரி பேஸ் வரும். என்ன பண்ணுறீங்கன்னா வண்டியை உள்ளே விட்டுருங்க. அந்த பேஸ் உள்ளே விட்டுருங்க. அந்த பேஸ் உள்ளே விட்டீங்கன்னா நிறுத்திட்டு உள்ளே சும்மா ஸ்பீடாக முறுக்கிட்டு போகணும். ஸோ உங்களுக்கு அந்த லாஸ்ட் இது இருக்குது பார்த்தீங்களா. அந்த லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா விட்டிங்கன்னா செம்மஸ்டாக போயிட்டே இருக்கா. சான்ஸ் கிடைக்கும் டேர்ன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க. உங்களுக்கு ட்ரக் டக்குனு ட்ரக்கை வழிமாச்சு. இந்த மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியலனாக்கா இன்னொரு வாட்டி வீட்டில் போட்டு பாருங்கள் இந்த வீடியோவை. உங்களுக்கு யார் யாருக்கு ட்ரெஸ்ஸு வேணுமோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வேணுமோ உங்களுக்கு சீட் கோட் தெரியல அந்த ட்ரெஸ்ஸுக்கு அதை ட்ரக்கிங் வந்துடும் வேணும். ஓகே பாய் மகளே, டாட்டா பாய் பாய்.